ஹலோ வணக்கம், வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே அவங்களுக்கு அருமையான காலை உணவு எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த உணவு நல்ல சுவையாக இருக்கும். அதே சமயம் இதில் சேர்த்துருக்கிற ஒவ்வொரு பொருளுமே குழந்தைங்க வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அருமையாக உதவக்கூடியது. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் போல் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் போல் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். இதில் தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா அலசினதுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில் இதை நல்லா விரித்து நல்லா காய வச்சிடலாம். இதில் சுத்தமாக ஈரத்தன்மை இல்லாதபடி நம்ம காய வைக்கணும். தூசு படாத இடமா பார்த்து வச்சுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை ஒரு பேனில் மாற்றிக்கலாம். கூடவே ஒரே ஒரு பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். எந்த நட்ஸ்னாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு வேளை உணவுக்காக பண்ணுறதுனால நான் ஒரே ஒரு பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வறுக்கும் போது நல்ல மணமாக இதோட நிறமும் லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் மாறும். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும், இல்லாட்டி கரிஞ்சு போயிடும். இது இப்போது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். நான் ஒரு வேளை உணவுக்காக பண்ணுறனால இவ்வளோ கம்மியாக செஞ்சுருக்கேன். நீங்கள் நிறைய அளவு செய்யும் போது இதை வந்து ஜல்லடையில் ஜலிச்சு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைப்பட்டிருக்கு. நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு கிட்டத்தட்ட 1.5 டேபிள் ஸ்பூன் போல் இந்த பவுடர் எனக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாமே நான் இந்த பேனில் சேர்த்துக்கிறேன். கூடவே 3/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு எந்தவித கட்டியும் இல்லாதபடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் மிதமான சூட்டில் இதை கைவிடாமல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணலாம். இது ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக வரணும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் என்னோடய குழந்தைக்கு ஸ்நாக் டைமில் கொடுக்க போகிறனால கொஞ்சம் லிக்விடாக தான் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இனிப்புக்காக பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கடைசியாக இதில் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பாலில் நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்தனால இந்த பவுடர் ரெடி பண்ணும்போது நான் ஏலக்காய் சேர்த்துக்கல. நீங்கள் இந்த பவுடர் ரெடி பண்ணும்போது கூட ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உளுந்து, பாசிப்பருப்பு, நட்ஸு, தேங்காய் பால் இது எல்லாமே குழந்தைங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக உதவும். முக்கியமாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். 9 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தைக்கு தாராளமாக இந்த உணவை நீங்கள் கொடுக்கலாம்.